20,000 to 25,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நிறைய பேர் மொபைல் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்காகவே ஒரு 3 மொபைல் இந்த செக்மெண்ட்டில் சொல்ல போகிறோம். அதுவும் கடைசியாக சொல்ல போகிற மொபைலை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிற மொபைல் மோட்டோவோட H40 நியூ. ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிஸ்பிளேக்கு 144 ஹெர்ட்ஸோட பிளாஸ்டிக் OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பிரைட்னஸுக்கு 1300 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட்டும் இருக்குது. HDR10+ சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இது ஒரு கர்வ்டு டிஸ்பிளே. பர்ஃபார்மன்ஸுக்கு Mediatek Dimensity-யோட 7030 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது ஒரு 6 nm ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸர். ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 5 லட்சத்துக்கு அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் கேமராக்கு வந்தீங்கன்னா 50 மெகாபிக்சலோட பிரைமரி கேமரா, 13 மெகாபிக்சலோட அல்ட்ராவைட் கேமராவும் கொடுக்குறாங்க. 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் 32 மெகாபிக்சலோட செல்ஃபி கேமராவும் இருக்குது. நெக்ஸ்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்தீங்கன்னா 5000 mAh கொடுக்குறாங்க. 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்குது. அதுவும் இல்லாமல் 14 5GB சப்போர்ட், IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தராங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 21K இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கேமரா, ஃபாஸ்ட் சார்ஜிங், பேட்டரி, 5G சப்போர்ட் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக டிஸ்பிளே டாப் கிளாஸாகவே இருக்குது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆவரேஜாக தான் இந்த மொபைலில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக இருக்கிற மொபைல் விவோட T2 Pro 5G. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ராசஸருக்கு Mediatek Dimensity-யோட 7200 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இதில் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 7 லட்சத்துக்கு அதிகமாகவே கிடைக்குது. டிஸ்பிளேக்கு 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 3D கர்வ்டு டிஸ்பிளே இது. நெக்ஸ்ட் கேமரா செட்டப்க்கு வந்தீங்கன்னா 64 மெகாபிக்சலோட பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சலோட டெப்த் கேமராவும் கொடுக்குறாங்க. 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ண முடியும். ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலோட செல்ஃபி கேமராவும் இருக்குது. பேட்டரிக்கு 4600 mAh கொடுக்குறாங்க. 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்குது. இந்த மொபைலை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000 லான்ச் பண்ணாங்க. கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 22K இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைலில் எல்லா ஸ்பெக்ஸுமே டீசெண்டாகவும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவும் நல்லா தான் இருக்குது. கேமராவிலிருந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. எல்லாமே டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸும் ஓரளவு காம்படிட்டிவாக தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற மொபைல் போக்கோட X6 Pro அண்ட் நத்திங் ஃபோன் 2A. ஃபஸ்ட்டு நத்திங் ஃபோன் 2ஓட ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸுக்கு Mediatek Dimensity-யோட 7200 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 7 lakhs கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. டிஸ்பிளேக்கு 6.7 inchஸில் 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனே இருக்குது. இது ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே, கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்கல. பிரைட்னஸுக்கு 700 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமராக்கு வந்தீங்கன்னா 50 மெகாபிக்சலோட பிரைமரி கேமரா, 50 மெகாபிக்சலோட அல்ட்ராவைட் கேமராவும் கொடுக்குறாங்க. 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் 32 மெகாபிக்சலோட செல்ஃபி கேமராவும் கொடுக்குறாங்க. இதில் ஃபுல் HD at 60 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். பேக் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுத்துலையுமே ரொம்பவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். நெக்ஸ்ட் பேட்டரிக்கு 5000 mAh கொடுக்குறாங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்குது. 5Gக்கும் 13 5GB சப்போர்ட் கொடுக்குறாங்க. முக்கியமாக இந்த மொபைலோட பெஸ்ட் இவங்களுடைய OS நல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஓவரால் இந்த மொபைலோட ப்ரைஸுக்கு வந்தீங்கன்னா 24,000 லான்ச் பண்ணாங்க. கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 22K இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ போக்கோவோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வரும். பர்ஃபார்மன்ஸுக்கு Dimensity-யோட 8300 அல்ட்ரா ப்ராசஸர் கொடுக்குறாங்க. அண்டர் 25K இல்லை, அண்டர் 30Kலே இதுதான் பெஸ்ட் ப்ராசஸர். ஏன்னா ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 14 லட்சத்துக்கு அதிகமாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. UFS-ஓட 4.0 LPDDR4X கூட கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தீங்கன்னா 120 Hz AMOLED டிஸ்பிளே, கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் தராங்க. கேமராக்கு 64 மெகாபிக்சலோட பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சலோட அல்ட்ராவைட் கேமரா, 2 மெகாபிக்சலோட மேக்ரோவும் கொடுக்குறாங்க. 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலோட செல்ஃபி கேமராவும் இருக்குது. பேட்டரிக்கு 5000 mAh 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஆண்ட்ராய்டு 14 மேலே லான்ச் பண்ணாங்க. 14 5GB சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26K தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. டெபிட் கார்டு யூஸ் பண்ணி உங்களால் 1500 லெஸ் பண்ணிக்க முடியும். ஓவரால் எல்லா ஸ்பெக்ஸுமே இந்த மொபைலில் டாப் கிளாஸாக தான் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே மைனஸ்னு சொல்லவே முடியாது. ஆனால் இப்போ வரைக்குமே போக்கோல மதர் போர்டு இஷ்யூ நிறைய மொபைலில் வந்துட்டு தான் இருக்குது. அதுவும் 1 year வாரண்டி முடிஞ்சிட்டு பிறகு தான் மதர் போர்டு டெட் இஷ்யூ, கேமரா டெட் இஷ்யூலாம் நிறையவே வருது. அதுவும் சர்வீஸ் சென்டருக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ரொம்பவே மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் அது. இந்த மொபைலில் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுடைய விருப்பம் இந்த மொபைல் வாங்காதும். இந்த ரீசனுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 மொபைலை சொல்லிட்டு கடைசியாக இந்த மொபைலை சொன்னேன். ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போக்கோ மொபைலோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.